Good morning, ma'am. Good morning. Ma'am, last வீடியோ ட்ரிபிள் ஸ்கிரீன் பத்தி சொன்னீங்க. அது என்ன ஸ்கேனா மேம்? அது ஸ்கேன் இல்லம்மா, ட்ரிபிள் ஸ்கிரீனிங்ன்றது மதர்ல எடுக்கக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட். தட் இஸ் ஏர்லி வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி 15 to 20 வீக்ஸ்க்குள்ள இந்த பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணணும். இந்த ட்ரிபிள் ஸ்கிரீனிங்ல குழந்தையிலேருந்து செக்ரீட் ஆகிற சில ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் நஞ்சுக்கொடியிலேருந்து செக்ரீட் ஆகிற சில ஹார்மோன்ஸ் எல்லாம் மதர்ஸ் பிளட்ல இருக்கும். அதை அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் ஆல்பா ஃபீட்டோ ப்ரோட்டீன், ஈஸ்ட்ரையால், HCG இந்த மாதிரி எல்லாம் வந்து சிலதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதனுடைய லெவல் இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு இதை பொறுத்து குழந்தைக்கு வந்து ஸ்பைனா பைஃபிடா, அதாவது குழந்தைக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், ஸ்பைன்ல ப்ராப்ளம் கண்டுபிடிப்பாங்க. லைக் டவுன்ஸ் பேபியை கண்டுபிடிப்பாங்க. எனி ட்ரைசோமிஸ் குரோமோசோமல் ப்ராப்ளம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஏர்லி வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில பண்ணியிருக்கணும். முடிஞ்ச அளவு பெண்ணினுடைய ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபீட்டஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏஜ் ஜாஸ்தியா இருந்தா இந்த டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பிளஸ் NIPTன்னு ஒன்று புதுசா வந்திருக்கு. லைக் நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங்னு பேரு. இதுல DNA ஃபிராக்மெண்ட்ஸே மதர்ஸ் பிளட்ல அனலைஸ் பண்றாங்க. இது இன்னுமே அக்யூரேட். உங்க ட்ரிபிள் ஸ்கிரீனிங்கோட இன்னும் அக்யூரசி ஜாஸ்தி. ஸோ உங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை நீங்க ஏர்லி வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஏர்லி வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில இருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் உங்க டாக்டர் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. குழந்தை நலமே உங்களுக்கும் நலம், குடும்பத்துக்கும் நலம்.